வேலைன்னு சரியில்லை. இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. வேலன் மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வள்ளி வந்து உனக்கு நான் ஒரு அன்பு பரிசை வந்து தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு வேலைக்குன்னு ஏதாவது ஒன்று வேணும்ல, இப்படியே வந்து வெட்டியாக வந்து உட்கார முடியாதுல்ல. என்ன மேடம் அதுக்குன்னு என்ன வெட்டின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா சொல்ல தான் செய்வாங்க. அது வெளியால் வந்து யாரும் சொல்லிடக்கூடாது. நான் ஒன்றை சொல்லலாம். அதனால தான் உனக்கு நான் ஒரு தொழில் வச்சு தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், நீங்கள் பெரிய வந்து தொழிலதிபர். நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். என்ன மேடம் எனக்கா வாங்கி தர போகிறீங்க? காரு கம்பெனியா, பைக்கு கம்பெனியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது சார் அவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ? அப்படியெல்லாம் இல்லைப்பா. அன்றாட ஒரு விஷயம் வந்து உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதுதான் செஞ்சு தரலான் இருக்கேன். காய்கறி கடையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது, அந்த அளவுலாம் இல்லை மேடம். வேறு என்ன மேடம், என்ன செஞ்சு தர போகிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வாசலுக்கு போனால் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. ஓ, ஆட்டோவா, சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தாப்பா அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி சூப்பராக வந்து ட்ரெஸ்லாம் வந்து வாங்கி தராங்க நம்ம வள்ளி. சூப்பர் மேடம், எனக்காக ஒரு தொழில் வந்து வச்சு தரணும்னு என் பொண்டாட்டி வந்து யோசிக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாம், இத்தனை நாளாக வந்து நீ அப்பா கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்த, உனக்குன்னு வருமானம் இருந்துச்சு, அதை வச்சு உன் குடும்பத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உன்னை தம்பி தான்ப்பா நானும் இருக்கேன். தங்கச்சிக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எல்லாத்தையும் வந்து சரி செய்யணும்ல, அதுக்கு முதல்ல உனக்குன்னு ஒரு வேலை வேணும்ல, அதுக்காக தான் இது மாதிரிலாம் பண்ணேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜானகி அம்மா வந்து வராங்க, வாசலில் வந்து பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் பரவாயில்லையே, உனக்குன்னு ஒரு ஆட்டோ வாங்கி தந்திருக்காளா, எல்லாம் மேடம் வந்து வாங்கி கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அத்தைக்கிட்ட. சரிம்மா, முதல்ல நீங்கள் வந்து சவாரிக்கு வந்தால் நல்லா இருக்கணும்னே சுமதியோட பொண்ணு வந்து இருக்காங்களே அவங்கள வந்து காட்டுறாங்க. அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வரியா அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி அம்மாவும் சுமதியோட பொண்ணும் பின்பக்கம் உட்காந்துட்டாங்க. வண்டியில் இடம் இல்லையே போல. ஏன் மேடம், என் மனசுலேயே உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கேன். என் சீட்டில் உங்களுக்கு இடம் தர மாட்டேன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உட்காருங்கன்னொன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வள்ளியும் வேலனும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஜோடியாக வந்து ரவுண்டு வந்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து வேதனாகி முன்னாடி வந்து நடக்குது. அவங்க வந்து செமையாக வந்து கடுப்பாகிறாங்க. என்ன இவன் ஒவ்வொரு நாளைக்கும் இவனுக்கு நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்கணும்னு பார்த்தா அதை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறானே. நம்மக்கிட்ட கோடி கணக்கில் சொத்து இருக்குது, ஆனால் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல. இவனுக்கு அவனை சொல்லிக்கிற அளவுக்கு லட்சம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி வேதனாய்க்கு வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. பாத்தியாடா, இப்போ என்னம்மா பண்ணணும்? நான் அந்த ஆட்டோ எடுத்து வச்சிடணுமா? சும்மானு கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கணும். ஆனால் அதுக்குன்னு பிரச்சனை பண்ணாலும் அதை நம்ம தான் பண்ணணும்னு வெளியில் தெரியாமல் இருக்கணும். அம்மா, நீ என்னம்மா சொல்ல வர? நீ எதுவும் செய்யாமல் இரு, எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மா வந்து அப்படியே ஆட்டோவில் வந்து சந்தோஷமாக வந்து போய்கிட்டே இருக்காங்க. போய் முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க. ரத்தனவேல் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஓ, ஆட்டோலாம் நம்ம பொண்ணு வந்து வாங்கி கொடுத்துருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, ஐயா நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் ரத்தினல் மட்டுக்கும் வந்து உள்ளே வந்து போகிறாங்க. ஐயா வந்து ஆசீர்வாதம் பண்ணதுக்கு சம்மந்தான். அவர் எதுவுமே வந்து என்னை திட்டல பார்த்தீங்களா? ஐயா வந்து மனசார வந்து என்னை ஏற்றுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாமே வந்து நன்மையாக தான் முடியுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வேலன். இந்தாப்பான்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து காசு கொடுக்குறாங்க, ஒரு 200 ரூபா. என்ன மேடம் நீங்கள் காசுலாம் தரீங்க? ஏன் தரீங்க? முதல்ல வந்திருக்கோம்ப்பா, வெறுனை வந்து இறங்கக்கூடாது, அதனால தான் வந்து காசு வந்து கொடுக்குறேன், நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த 200 ரூபாங்கிறது பல லட்சமாக ஆகணும், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க. என்னப்பா என் காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வந்து வேலன் வந்து வள்ளியை பார்த்து சிரிக்கிறாங்க. வள்ளி வந்து வேலனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஜானகிலேருந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அந்த இடத்துல. எப்போதும் நீ இது மாதிரி தான்ப்பா ஆனந்தமாக இருக்கணும், அதுதான்ப்பா எனக்கு தேவைங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாதம் வந்து முடிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.